கர்த்தரின் மகா உக்கிரம் கல்மணம் கொண்ட காவலனை மீண்டுமாய் எச்சரித்ததோவெனில், என் ஜனங்களை போகவிடு, என்னை ஆராதிக்க விட்டுவிடு. அல்லதேல் நின்றன் மிருக ஜீவன்கள் கொள்ளை நோயை சந்தித்திடுமே, நின்றன் மிருகினங்கள் மாண்டிடுமே. இறை மக்கள் மீதுள்ள கரிசனையை உன் விழிகள் கண்டிடுமே என எல்லரிலான் எச்சரித்திட, அந்தபடியே அழிவை கண்டவன் கல்மணம் கொண்டு கடினமாயி போயினானே. இறைதாசர்கள் இருவரையும் கை நிறை சூளை சாம்பலை வானோக்கி இறைத்திட, இறையோன் அவர் பணித்திட, எகிப்தின் அனைத்துயிரின மீதெங்கும் எரி கொப்பளங்கள் எழும்பிட, இருதயத்தில் இரக்கம் எழும்பிடா காவலனோ அருகனின் ஆணைக்கு அடிப்பணியாமற் போயினானே. சர்வஞானி இறைதாசன் மோசேயிடம், பணிப்பகையோன் பவனி வர ஆயத்தமாகும் முன்பு பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. அல்லதேல் உன் க்ஷேத்திரத்தார் யாவரையும் கொள்ளை நோய் எய்து வாதிப்பேனே. என் நாமம் மேதினியில் பிரஸ்தாபமாகும்படி செய்வேனே. கொடிய கல்மலை அனுப்புவேனே. உனக்குள்ள யாவையும் இல்லத்தில் இல்லத்தாருடன் இணைத்துக்கொள். எபிரேயருக்கு எதிரடியாக உந்தனை உயர்த்துகிறாயோ? உனக்குள்ள யாவையும் என் கரம் நீக்கி காத்திடுவாயோ என எச்சரித்திட, வானவர் வீற்றிருக்கும் வானிற்கு நேராய் கோலை நீட்ட, வானவர் தாசனை பணித்திட, கல்மழையோடு அக்கினி மாறி பொழிந்ததே. பரமனுக்கு பயந்தவன் இல்லத்துள், பரமனுக்கு பயப்படாதவன் மண்ணுக்குள். கல்மணம் கொண்ட காவலனின் தேசத்தை கர்த்தரின் கல்மழை கவிழ்த்து போட்டதே. இறைதாசர்களை அழைத்த வேந்தன் இனிதான வாக்குறுதிகளை இறைத்திட, விண்ணவரிடம் விண்ணப்பம் செய்ய மன்றாடிட, தாசன் மோசே கரங்களை விரித்து கர்த்தரிடம் மன்றாடிட, கல்மழையும் கர்த்தரால் நிறுத்தப்பட, பரம குயவனின் வார்த்தைக்கு பணிந்திடா பார்வோனோ வாதை தொடர காரணமாயினானே. இறையோன் அவர் இறைதாசனிடம், இத்தலத்தில் யான் செய்யும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உன் வம்சங்கள் வசம் எடுத்துரைத்திடுவீர், அதனாலே யான் கர்த்தர் என்று அறிந்திடுவீர் என உரைத்திட, இறைதாசர்கள் இருவர் பார்வோன் முகாமுகம் வந்தடைய இறையோனின் வார்த்தைகளை எடுத்துரைத்ததோவெனில், தற்பரன் முன் தாழ்த்த மனதில்லாதவனே, என் சமூகத்தில் என்னை ஆராதிக்க என் ஜனங்களை போகவிடு. அல்லதேல் கல்மழை விடுத்ததை வெட்டுக்கிளிகள் பட்சித்திடும், வெளியில் துளிர்க்கிறவைகள் தூரோடு போகும், உன் க்ஷேத்திரத்தார் இல்லம் நிறையும். பார்வோன் சேவனைக்காரர் கலங்கி எகிப்து அழிந்து போனதை நினைவில் பூண்டு விடுவித்திடும், எங்களை காத்திடும் என மன்னனிடம் மன்றாடிட, பார்வோன் போக மனதுள்ளோர் எவரென தாசனிடம் வினவிட, இறை மக்களும் சார்ந்தோரும் சார்ந்தவைகளுமே என இறைதாசன் விளக்கிட, வேந்தனோ புருடர்கள் மாத்திரம் புறப்பட அனுமதி அளித்திட, அவ்வோன் முகாமுகம் தாசன் துரத்தப்பட கோலை நீட்ட இறையோன் பணித்திட, தாசனும் அவ்விதமே செய்திட, கீழ்காற்றும் வெட்டுக்கிளிகளை வரவழைத்ததே. தேசமதின் பலத்தை வெட்டி போட வெட்டுக்கிளிகள் பலம் வந்ததே. வெளியின் பயிர் வகைகள் யாவும் அழிந்ததே. கல்மழை விட்டதை வெட்டுக்கிளிகள் தின்றதே. தாசர்கள் இடத்தே மன்னனும் மன்றாடிட, சர்வ வல்லவரிடம் தாசனும் விண்ணப்பங்களை ஏறெடுத்திட, மேல்காற்று வெட்டுக்கிளிகளை வீழ்த்தியதே. மறுவிசையும் வேந்தன் சர்வ வல்லவரின் வார்த்தைக்கு பணியாதே போயினானே. இறையோன் தாசனை பணித்ததோவெனில், கரங்களை விண்ணிற்கு நேராக நீட்டும், திரையுடை தினம் மட்டும் தேசம் முழுதையும் இருள் கவ்வட்டும், என் ஜனங்களுக்கு வழி விடட்டும் என பணித்தாரே. அவ்வண்ணமே தாசனும் தப்பாமல் செய்திட இருளின் ஆதிக்கத்தில் அல்லலுற்றனரே.
இஸ்ரவேலர் இல்லங்களோ வெளிச்சம் விலகாதிருந்ததே, இருள் சூழாது இருந்ததே. பார்வோன் தாசனை அழைப்பித்து மிருக ஜீவன் விடுத்து ஸ்தலம் கலைய ஆணை விடுக்க ஆவலாய் இருந்தானே. தாசனோ பலியிட அவைகளும் அழைத்து போக வேண்டுமே என கொதியுற்ற வேந்தனோ என் முகம் காணாது விலகிப்போ, மீண்டும் காணும் நாளில் சாவாய் என எச்சரித்து அனுப்ப, தாசனும் அக்கூற்றை ஆமோதித்து கலைந்தனனே. இறையோன் தாசனிடம் இறுதி வாதை வந்திடுமே, வேந்தன் சமூலமாய் போக விடுவானே. இத்தலம் நீங்கிட துரத்திடுவானே. இத்தலம் கலையும் முன் நீவீர் செய்ய வேண்டிய காரியமோவெனில் இவ்வருடாங்கம் முதன்மையாய் இருக்கட்டும். ஒவ்வொரு இல்ல தலைவனும் பழுதற்ற ஒரு வயதுள்ள ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளட்டும். 14ஆம் தேதியிலே அடிக்கப்படட்டும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் உதிரமோ இறைமக்கள் இல்லத்தின் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்கப்பட்டும் புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்கப்படட்டும். அரை கச்சையோடு பாதரட்சை தொடுத்து தடியேந்திய கரமுடன் புசிப்பீர். இதுவே கர்த்தருடைய பஸ்கா. நடுநிசையில் எகிப்து தேசம் முழுதும் கடந்திடுவேனே. எகிப்து தேசத்தின் நர மற்றும் மிருக ஜீவன் முதல் தலையீற்று யாவும் என்னால் சங்கரிக்கப்படுமே. நிலைக்காலிலிட்ட உதிரம் காண்கையிலே சங்கரியாது கடந்திடுவேனே. தலைமுறை தோறும் ஆசரிக்க பரமன் மேலும் பல கட்டுப்பாடுகளுடன் இட்ட கட்டளை இதுவே. ஏட்டிலெங்கும் காண்கிலேன், நாட்டிலெங்கும் கண்டிலேன், சர்வேசுரன் அன்பை போலெங்கும் கண்டிலேன். தம் ஜனம் மீட்க இத்தலம் இறங்கி வந்தோனே, எரிசினம் கொண்டோனை, என் இறையோனை, எதிரிடையோரின் முதல் தலையீற்றுகளை சங்கரிக்க ஆயத்தமானோனை, என் எஜமானனை திருவடி வீழ்ந்தே பணிந்தே வேத சாலையுள் வேக நடையிட்டேன் யான். எவ்வண்ணம் கர்த்தரின் கலத்தில் நான். ஆமேன்.